ஆட்சியை வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி வைகை செல்வன் வந்து சொல்லியிருக்காரு. அதாங்க, அதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள். அதே நேரத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே இலக்கோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம். திரு அமித்ஷா அவர்களின் பெரும் முயற்சியால் அம்மாவின் தொண்டர்கள் வெவ்வேறு அணியில் இருந்தவர்கள் எல்லாம் ஒரே குடையின் கீழ் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறோம். அவரது அந்த பெரும் முயற்சிக்கு, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற முயற்சிக்கு எந்த ஒரு பங்கும் வராத வண்ணம் தான் கூட்டணி கட்சிகளாகிய அமமுக போன்ற கட்சிகள் செயல்பட்டு வருகிறோம். அதனால் நான் இதில் முன்னாள் அமைச்சர்கள் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி இதில் இன்னும் நான் வந்து அதை பெரிதாக்க விரும்பவில்லை. அது அவரவர்கள் கருத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் கட்சியின் தலைமை இதை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு தெளிவு இருக்கும். 2026 மட்டுமல்ல 2031 36 வந்து திமுக தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது அவருடைய கனவு. ஏன்னா நிச்சயம் வரப்போகிறது இல்லைங்கிறது அவர் தெரிஞ்சு அதனால் ஏதோ பேசுகிறாரு. ஏன்னா இது வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு அது சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், பெண்களின் பாதுகாப்பாக இருக்கட்டும், போதை மருந்து கலாச்சாரமாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், தேர்தல் நேரத்தில் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை யாருக்கும் நிறைவேற்றாமல் விவசாயிகள் முதல் மாற்றுத்திறனாளிகள் வரை அனைவருமே இன்றைக்கு வீதிக்கு வந்து போராடுகின்ற நிலைமையில் இந்த ஆட்சி கூட்டணி பலத்தை நம்பிக்கொண்டு ஏதோ பேசுகிறார்கள். உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கும். அமித்ஷா வந்து பிரிஞ்சிருக்கவங்களை ஒருங்கிணைக்கிறது எங்களோட பணி கிடையாது, அது உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ராஜேந்திர பாலாஜி விட்டவங்களாம் அதிமுக வந்து ஒற்றுமையாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது அதிமுக ஒற்றுமையை பற்றி அவர் பேசுகிறாரு. நீங்கள் பிரிஞ்சிருக்கிறவங்கன்னா யாரை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் இல்லைங்க அதான் மற்றவர்களை பற்றி பேசுவது நாகரிகமாக இருக்காது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் அம்மாவின் கொள்கையை தொடர்ந்து கொண்டு சொல்கிற இயக்கமாக 8 ஆண்டுகள் செயல்பட்டு வருகிறது. எங்களுக்கென்று தனி கட்சி, தனி சின்னம், தனி கொடியோடு செயல்பட்டு வருகிறோம். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். எங்கள் கூட்டணி வலுப்பெற்று வருகிறது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திலே நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். அதுதான் நான் சொல்ல முடியும். தமிழக வெற்றி கழகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கான அந்த இதை பற்றியெல்லாம் பாஜகவை சேர்ந்தவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் சொன்னால் தான் நன்றாக இருக்கும். நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சா சொல்கிறீங்க. ஆனால் அதிமுக பிளவுபட்ட பிறகு நீங்களாம் வெளியில் வந்ததுக்கு பிறகு ஒரு தேர்தல் கூட அவங்க வெற்றி அடையலை. அதுதான் இப்போ பார்க்குறது. அம்மாவோட கட்சின்னு சொல்கிறோங்க. அதாவது அம்மாவுடைய கட்சி வெற்றி அடையாதது காரணம் என்பதை அந்த கட்சியிலே உள்ளவர்கள் அதை பற்றி சுய பரிசோதனை செய்து அதை சரி செய்வார்கள். ஏனென்றால் இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற கட்டாயம் எல்லோருக்கும் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நல்ல ஆட்சியை விரும்புகிறார்கள். அதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அனைவருக்கும் இருக்கிறது. அதனால் அது எல்லாமே சரியாகிவிடும் என்றுதான் நாம் நல்ல பாசிட்டிவாக எடுத்துக்குவோம். தேர்தலையும் 2026 ஒப்பிட முடியுமா? ஏற்கனவே இப்போ முடிஞ்ச தேர்தலையும் 2026 முடிஞ்சதுன்னா 24 இருக்கட்டும். இல்லை 19, 21, 24 எல்லாம் திமுக வெற்றி பெற்றார்கள். ஆனால் 26 உறுதியாக அவர்கள் தோல்வியை சந்திப்பார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.